அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குர்ஆன் கிளாஸோட 15வது வகுப்பில் நம்ம இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வகுப்பு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை எப்படி அறியலாம், முத்தகின்களாக வாழ்வது எப்படி, பெருமை இல்லாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் மூலியமாக அவனை எப்படி அறியலாம். அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் இருக்குது. இறைவனே சொல்கிறான், 20வது அத்தியாயம் 8வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு இல்லை, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறான். அப்போ இறைவனுக்கு இருக்கிற பெயர்கள் எல்லாமே எப்படின்னா அவனுடைய பண்புகளை கொண்டதாக இருக்குது. அவனுக்கு இருக்கிற பெயர் எல்லாமே ஒரு காரண பெயர். அப்போ அந்த பெயர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இறைவன் இருப்பான், அந்த இறைவனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பெயர்களும் இருக்கும். இப்போ 17வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள், எப்பெயரை கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இறைவனை நம்ம எப்படி கூப்பிட்டாலுமே அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்குது. அப்போ நம்ம பொதுவாக நம்ம அல்லாஹுங்கிற வார்த்தையை சொல்லி தான் அவனை அழைப்போம். அவனுடைய மற்ற பெயர்கள்லாம் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தாதவங்களாகவே இருக்கும். அப்போ அந்த பெயர்கள் எல்லாமே அவனுடைய தன்மைகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. பல நபிமார்களும் சரி எல்லாருமே இறைவனை புகழக்கூடியவங்களாகவும் அவனுடைய அந்த பெயர்களை சிறப்பித்து புகழ்ந்து அது மூலியமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறத குர்ஆன்லேயே நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு உதாரணமாக செவியேற்பவன் அப்படிங்கிறத கூட நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ மனிதர்களுக்கும் செவியேற்பவன் இருக்குது, இறைவனுக்கும் செவியேற்பவன் நம்ம சொல்கிறோம். இப்போ 2 பேரில் யார் உண்மையான செவியேற்பவன் செவியேற்கிறாங்க அப்படின்னா, இப்போ மனிதனால் ஒருத்தவங்க சொல்கிறது மட்டும்தான் செவியேற்க முடியும். ஆனால் இறைவனால் ஒட்டுமொத்த உலகத்தில் எத்தனை பேர் கூப்பிட்டாலும் அதை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அதற்கு கேட்டு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ உண்மையான செவியேற்பவன் யார் அப்படின்னா இறைவன் தான். 7வது அத்தியாயம் 180வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம அவனுடைய அழகிய பெயர்கள் மற்ற பெயர்கள் என்ன இருக்கோ அதை வச்சு இறைவனை நம்ம புகழக்கூடியவங்களாக இருக்கணும், அதை கொண்டு நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதே போல் இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கூற்று தவறானது அப்படிங்கிறது இந்த வகுப்பு மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அப்போ எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியவனா அவன் கண்டிப்பாக இருக்கிறான். ஆனால் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது அது ஒரு பொருத்தமான ஒரு வார்த்தையாக இல்லை. அப்போ இறைவன் எப்படி இருக்கான்னா, அவன் ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பான இடத்துல தான் அவன் இருக்கிறான். அப்போ எல்லா இடத்துலையும் அவன் இல்லை, அவன் ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருப்பான். அவனுக்குன்னு இருக்கிற ஒரு இறை ஆசனத்தில் தான் அவன் இருக்கிறான். அவன் அதில் மட்டும்தான் அவன் இருப்பான். நம்ம எப்படி நம்ம நமக்குன்னு ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்குவோமா, எல்லா இடத்துலையும் நம்ம போயிட மாட்டோம். நமக்கு எந்த இடம் செட் ஆகுமோ, நமக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ, நம்மளால் எந்த இடத்துல இருக்க முடியும்னு நமக்கு மனசுக்கே தோணுதோ அந்த இடத்துல தான் நம்மளால் போய் இருக்க முடியும். ஒரு நம்ம சாதாரண ஒரு மனுஷனாக ஒரு வீட்டுக்கு போனால் கூட நமக்கு பிடிச்சாப்புல ஒரு இடம் இருந்தால் தான், ஒரு வீடு இருந்தால் தான் அந்த இடத்துல தங்கக்கூடியவங்களாகவே நம்ம இருப்போம். அப்படி இருக்கப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே படைச்ச அந்த இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டான். அவனுக்குன்னு அப்போ இந்த உலகத்தையே படைச்சவன் அதை தாண்டி ஒரு சிறப்பான இடத்துல தான் அவன் இருப்பான். அவன் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கான். ஆனால் அவனுடைய இடத்துலேருந்து அந்த இடம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு சங்கமிக்க இடமா, ஒரு சிறப்புக்குரிய இடமா, அந்த ஒரு ஆசனத்தில் தான் அவன் இருப்பான். அப்போ நம்ம இறைவன் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறான், எல்லா இடத்துலையும் அவன் இருக்கான். நம்ம எங்கேயும் அவனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கிடையாது. இறைவனை பார்க்கவும் முடியாது, நம்ம இந்த உலகத்தில் இறைவனை பார்க்க முடியாது. அதுக்கு மூசா நபியே ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. மூசா நபி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செஞ்சு அவனை பார்க்கணுன்னு கேட்டது கூட அவங்களால பார்க்கக்கூடிய சக்தி இல்லை இறைவனை. அப்போ அவன் ஒரு பேரொளியானவன். அதே போல் இறைவன் அவனுக்குள்ள இடத்துல தான் இருப்பானே தவிர மற்ற எந்த இடத்துலையுமே நிறைஞ்சு இருக்க மாட்டான்.
அவன் அவனுக்குரிய இடத்துல இருப்பானே தவிர, ஆனால் அவன் அறியாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது வந்து 6வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோல்கள் இருக்கின்றன, அவற்றை அவனின்றி எவரும் அறியார். மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிவான். அவன் அறியாமல் ஒரு இலையும் உதிர்வதில்லை. பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருளில் கிடக்கும் சிறு வித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் எந்த பொருளும் தெளிவான அவனுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. சுப்ஹானல்லா. அல்லாஹ்னா அனைத்தையுமே அறியக்கூடிய அவன் வந்து பகல் வெளிச்சத்திலையும் சரி, ஆழ்ந்த இருளிலும் சரி, ஒரு சின்ன விதை அது பசுமையாக இருந்திருக்கா காஞ்சி இருந்தது எப்படி இருந்தாலும் ஒரு இலை உதிர்ந்தா கூட அவனால் வந்து அதை அறிய முடியும். நம்மளால் ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயத்தை மட்டும்தான் கவனிக்க முடியும். ஆனால் அந்த உலகத்தையே பரிபக்குவப்படுத்தி படைச்சி அந்த இறைவனால் மட்டும்தான் அது வந்து முடியும். கண்டிப்பாக அவன் வந்து ஒரு சிறப்பான இடத்துல தான் வந்து இருப்பான். அப்போ இறைவனை வந்து நம்ம வந்து எப்படி வந்து திக்ரு செய்யணும் அறியணும் அப்படின்னா, ஈமான் அல்லாவே சொல்கிறான் 33ல் 41வது வசனத்தில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹை வந்து அதிகமாக திக்ரு செய்யுங்கள். அப்போ அந்த திக்ரு செய்கிறது மூலியமாக அவனை அறிய முடியும். அப்போ அந்த திக்ரு செய்கிறப்ப அவனுடைய அழகிய அந்த திருநாமங்களை அவனுடைய அழகிய பெயர்களை கொண்டு அவனை கூப்பிடலாம். அப்போ நம்முடைய பிரார்த்தனைகளில் வந்து அவனுடைய மற்ற பெயர்களை சொல்லி வந்து அழைக்கணும். அப்போ சுலைமான் நபி வந்து இறைவனிடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படின்னா, 38ல் 35வது வசனத்தில் இறைவன்கிட்ட கேட்குறாங்க, என் இறைவனே என்னை மன்னித்தருள்வாயாக, அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடை அளிப்பாயாக, நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளியாவாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ யா வஹாப் அப்படிங்கிறாங்க, அன்தல் வஹாப் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வஹாப் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மற்ற பெயர்களை வந்து அவங்க வந்து சொல்லி அழைக்கிறாங்க, அவனிடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க சுலைமான் நபி. அப்போ இதே போல் வந்து அய்யூப் நபி வந்து அவங்களுடைய நோய்க்கு நிவாரணத்தை அவனுடைய இறைவனுடைய பேரை சொல்லி அழைக்கிறாங்க. யூனுஸ் நபி வந்து 21:87வது வசனத்தில் வந்து யூனுஸ் நபியை கேட்குறாங்க. ஜக்கரியா குழந்தை இல்லாததுக்கு வந்து 21வது அத்தியாயம் 87வது வசனத்தில் வந்து ஜக்கரியா வந்து கேட்குறாங்க. இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியும் வந்து அவங்களுடைய அந்த பணியை வந்து ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்தில் வந்து கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே வந்து இறைவனுடைய அந்த சிறப்பு பெயர்களையும் அந்த அழகிய பெயர்களையும் கொண்டு அவனை அழைச்சி அந்த பிரார்த்தனையை வந்து அவனிடத்தில் வந்து முன்னிறுத்துகிறாங்க. அதே போல் நம்ம அவனுடைய மற்ற அந்த அந்த சிறப்பு பெயர்களே சொல்லி அவனை வந்து புகழணும். அப்போ புகழுக்குரியவன் எல்லாமே அல்லாஹு தான். அப்போ அந்த அல்லாஹுடைய மற்ற பெயர்கள் மூலியமாக அவன் எந்தெந்த தன்மைக்குரியவன் எந்தெந்த பண்புகளுக்குரியவங்கிறத அறிஞ்சு அதுக்கு தகுந்தபோல் இறைவனிடத்தில் வந்து நம்ம அந்த மற்ற பெயர்களையும் சொல்லி அவனை வந்து புகழக்கூடியவங்களை வந்து நம்ம இருக்கணும். அதே போல் இந்த வகுப்பில் வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இறைவனோட அன்பையும் சரி கோபத்தையும் சரி நம்ம வந்து எப்படி வந்து பெரும்பாலும் வந்து சொல்கிறோம்னா, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை இடத்துல எவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாளோ, அதே போல் ஒரு நல்லது செஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ, அதே போல் ஒரு தப்பு செஞ்சுட்டா எப்படி ஒரு வருத்தம் அடைவாளோ, அதற்கு ஈக்குவலாக இறைவனை வந்து நம்ம வந்து சொல்லி காட்டுறது ஒரு தவறான கூற்று அப்படிங்கிறது வந்து இந்த வகுப்பு மூலியமாக வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு தவறு மனிதர் செஞ்சிட்டானா அந்த தவறு வந்து இறைவனிடத்தில் வந்து அது அந்த இறைவனை வந்து வருத்தமடைய செய்யும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அப்படிங்கிற ஒரு சொல்லு வந்து ஒரு தவறானது. அப்போ அவன் வந்து ஒரு படைப்பாளன், நம்ம வந்து ஒரு படைப்பு. அப்போ நம்ம ஒரு தவறு செஞ்சால் நம்ம ஏதாச்சும் ஒரு தீமை செஞ்சால் அது இறைவனை வந்து எந்த விதத்துலையுமே வந்து அவனுக்கு வந்து வருத்தத்தையோ எந்த ஒரு தீங்குமே செய்யாது. அவன் வந்து ஒரு உயரிடத்துல இருந்து நம்மளை கண்காணிக்கக்கூடியவன், நம்மளை படைச்சவன், நம்ம அவனுடைய அடிமை. அப்போ நம்ம அடிமை நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயமே அவனை வந்து அணுகாது, அவனை வந்து அண்டாது. அப்போ நம்ம செய்கிற செயல்கள் அனைத்துமே வந்து நம்ம தான் சாருமே தவிர இறைவனை வந்து சாராது. அப்போ அந்த வார்த்தை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சால் இது வந்து அல்லாஹ்க்கு வந்து பிடிக்காது, அல்லாஹ் வந்து பிடிக்காதுங்கிறத விட இது வந்து அல்லாஹ் வந்து வருத்தமடையுமா,
இது அவன் வந்து கவலைக்குள்ளாக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நீ வந்து சொல்லக்கூடாது. அப்போ இறைவனை வந்து நம்ம வந்து புகழக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த புகழக்குரிய வார்த்தைகள் வந்து அவனுடைய பல பெயர்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சு அந்த பெயர்கள் மூலியமாக அவனை வந்து நம்ம அழைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த வகுப்பு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு காலங்களில் இறைவனிடத்தில் நம்ம வந்து பிரார்த்தனை வந்து நம்ம செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அந்த செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் வந்து இறைவனுடைய அந்த பல பெயர்களை வந்து நம்ம வந்து அதன் மூலியமாக அவனை வந்து நம்ம வந்து அழைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த பெயர்களை தெரிஞ்சு அந்த பெயர்கள் மூலியமாக அவனை வந்து நம்ம அணுகக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் வந்து அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.